guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்க போகுது. லாஸ்டா வந்து நம்ம லீட் கோட்ல வந்து ஒரு 37 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட ஃபேஸ் ரிவீலோட ஃபேஸ் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருப்பேன். என்னோட ஃபேஸோட அண்ட் உங்களுக்காக ஒரு பிபிடி நான் எக்ஸ்க்ளூசிவா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருக்க டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நம்ம ரெக்கார்டிங் செஷனும் பார்க்க போறோம். இந்த வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. a basic topic like how does internet actually works அதை பத்தி தான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு HTML, CSS and JavaScript வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்ல போறேன். சோ வாங்க அதுக்காக நான் ரெடி பண்ண பிபிடியை வந்து பார்த்துடலாம். சோ பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹோல் டாக்குமெண்ட். ஒரு 9 பேஜ் கிட்ட நான் வந்து நேத்து ரெடி பண்ணியிருந்தேன். சோ வந்து ஒரு பேஜா வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா how does the internet works, it was created by me and I drop my name. ஸ்லைட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கேன். லைக் எப்படி வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம எல்லாருமே வந்து நார்மல் டேஸ்ல நீங்க அந்த வீடியோ பாக்குறதா இருக்கட்டும், இல்ல நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே இந்த இன்டர்நெட் மூலியமா தான் நடக்குது. ஸோ இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் குள்ள போயிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு HTML, CSS, JavaScript இந்த கோடிங், அதுக்கப்புறம் இந்த கோடிங்கோட லெசன்ஸ், லெக்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நான் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து கேட்டிருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்லைட்ல அதுக்கான ஆன்சர் வந்து இருக்கு. இன்டர்நெட் இஸ் a global network that connects million of devices, allowing them to communicate and share information. அதாவது இன்டர்நெட்ன்றது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா it's a global network. அது வந்து ஒரு global network that connects. அது எதை கனெக்ட் பண்ணுதா? மில்லியன் ஆஃப் டிவைசஸ். இப்போ நீங்க யூஸ் பண்ற ஃபோன் ஆகட்டும், இல்ல லேப்டாப்ல பாத்துருந்தீங்கன்னா லேப்டாப் ஆகட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல நான் யூஸ் பண்ற டேபா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது தான் நெட்வொர்க், allowing them to communicate. இப்போ நான் ஒரு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து நான் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு மீடியம். இப்போ நீங்க ஒரு கால் பேசுறீங்க அப்படின்னா அதுவுமே கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு மீடியம். இது மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு, நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுக்கு இன்டர்நெட் வந்து ஒரு மீடியமா இருக்கு. இட் இஸ் குளோபல் லெவல்ல வந்துட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கீழே வந்துட்டு சில இமேஜஸ் கொடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதான் இன்டர்நெட் அப்படின்னா அது வந்து நம்ம லேப்டாப்போட கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்மார்ட் வாட்சோட, டெஸ்க்டாப் பிசியோட, ரவுட்டர்ஸோட, ஸ்மார்ட் போன்ஸோட, இது மாதிரி பல டிவைசஸோட நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் 2 ஸ்லைட்லயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா when you type a website URL like www.google.com in your browser, இப்போ நீங்க நார்மலா உங்க browserல போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்களோ, இல்ல LinkedIn பாக்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் இல்ல கூகுள் ஏதாவது நீங்க சர்ச் பண்ணும்போது இது மாதிரி அதோடைய நேம் வந்து வரும் www.google.com. இது வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க in your browser. இது மாதிரி நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். your devices send a request to the domain name system DNS. உங்க சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா டொமைன் நேம் சிஸ்டம்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணும் டு ஃபைண்ட் தி கரஸ்பாண்டிங் IP அட்ரஸ். நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான IP அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு வரதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கேன்னா your internet service provider ISP forward your request through routers and switches. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதை ISP வந்துட்டு ரவுட்டர்ஸ் மூலியமாவும் ஸ்விட்சஸ் மூலியமாவுமே அதை ஃபார்வர்ட் பண்ணும். இது வந்துட்டு மல்டிபிள் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் மூலியமா அது வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி போகப்படுது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா the request reaches the website வெப் சர்வர். அதாவது வெப் சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட் ரீச் ஆயிருச்சு. which store the site data. அந்த வெப் சர்வர் இருக்குல்ல அது வந்து சர்வர் அப்படின்னு நார்மலா சொல்லுவாங்க. அதுல வந்து எல்லா டேட்டாஸுமே இருக்கும். இப்ப நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த போன் புக்ஸ்லாம் இருக்கும், எல்லாரோடைய நம்பர்ஸ் அதெல்லாமே இருக்கும்ல. சோ அதே மாதிரி அந்த வெப் சர்வர்ல எல்லா தரமான டீடைல்ஸ், எல்லாத்துக்குமையான IP அட்ரஸ் எல்லாமே அந்த வெப் சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். which stores the site data, HTML, CSS, image, நீங்க என்ன தேடுறீங்களோ அது எல்லாமே அந்த வெப் சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். the server process your request and prepare a response. உங்க ரெக்வஸ்ட் என்ன அதுக்கு தேவையான ரெஸ்பாண்ட் வந்து அந்த சர்வர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஃபோர்த்ல என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா the server sends the request data in a smaller chunks called packets over the network using TCP or IP protocol. These packets travel through multiple routers and are reassembled when they reaches your devices. நீங்க பண்ண ரெக்வஸ்ட்க்கு அது ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுதுன்னா ஸ்மால் பேக்கெட்ஸ்ல வந்து அது ரெஸ்பாண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுவுமே நிறைய நெட்வொர்க் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம கிட்ட வருது. your browser takes the received data, interprets it and render the website making it visible to you. அந்த ரிசீவ் பண்ண நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம browser வந்து அது வந்து ஒரு வெப்சைட்டா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெட்ல போயிட்டு விக்கிபீடியா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கான வெப்சைட் வருதுல. இது எல்லாத்தையுமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த 5 ப்ராசஸ் இருக்குது
எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை தான் நீங்க கரண்டா உங்களுடைய வெப் ப்ரௌசர்ல வந்து பாப்பீங்க. ஸோ நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்ட். ஒரு கிளைண்ட்ன்றது நம்ம தான், ஒரு சர்வருக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம், அந்த சர்வர் வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இதான் சிம்பிளா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெட்ல எதை தேடினாலுமே அது வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சருக்குள்ள தான் வரும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ தட் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு ரிசீவ் ஆன அந்த டேட்டால வந்துட்டு 3 முக்கியமான ஃபைல்ஸ் ஒன்று இருக்கும். ஒன்று வந்து HTML, இன்னொன்று CSS, இன்னொன்று வந்து JavaScript. ஸோ HTML வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, HTML stands for Hypertext Markup Language. It's the standard language used to create and structure web pages. இப்போ நீங்க ஏதாவது ஒரு வெப் பேஜஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் ரெடி பண்றதுக்கு தான் HTML லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா லிங்க் பண்றதுக்காக. இப்போ நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்ணிட்டு அது வேற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னா அது ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்அப் லாங்குவேஜ்னு எதுக்கு சொல்றோம்னா, ஸ்டைலிங்காக. இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க போல்டா டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு வந்து மார்க்அப் லாங்குவேஜ் இல்ல இட்டாலிக்கா இது மாதிரியாக டிஸ்பிளே பண்றதுக்கு மார்க்அப் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ HTML இது எல்லாத்தையுமே நம்மளால பண்ணிக்க முடியும். இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ் டு கிரியேட் அண்ட் ஸ்ட்ரக்சர் வெப் பேஜஸ். இதுல நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம கண்டென்ட் கொடுத்துக்கலாம், மீடியா எலிமெண்ட் நம்ம வந்து ஒரு வீடியோவோ இமேஜோ இதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். லிங்க்ஸ் அண்ட் நேவிகேஷன். இப்போ ஒரு லிங்க் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வேற ஒரு லிங்க்கு வந்து போகுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் லிங்க் அண்ட் நேவிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசர் இன்புட். இப்போ ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் அண்ட் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறதுக்காக அதெல்லாமே இந்த HTML வந்து நம்மளால பண்ண முடியும். தென் டேபிள்ஸ் அண்ட் டேட்டா டிஸ்பிளே. ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நீங்க ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ணணும் உங்க ப்ரௌசர்ல அப்படின்னா நீங்க அதை வந்து HTML யூஸ் பண்ணலாம். எம்பெடட் அண்ட் எக்ஸ்டர்னல் கண்டென்ட். இப்போ யூடியூப்ல இருக்க லிங்க் வந்து நீங்க உங்க வெப்சைட்ல டிராப் பண்ணிட்டு டைரக்டா அந்த இதை கிளிக் பண்ணா யூடியூப்க்கு வந்து அது ரெண்டர் ஆகுது. இது மாதிரியான விஷயம்லாம் பண்ணலாம். லே அவுட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், உங்க பேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அது மாதிரி. அண்ட் இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே HTML வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா HTML என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ். எந்த ஒரு டிசைனும் இல்லாம ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து HTML சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாம ஜஸ்ட் பில்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து HTML அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டெக்ஸ்ட், இமேஜ், பட்டன்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம CSS பார்க்க போறோம். CSS வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ்ட் டு ஸ்டைல் அண்ட் டிசைன் யுவர் வெப் பேஜ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க வெப் பேஜ்க்கான ஸ்டைலிங்காக தான் யூஸ் பண்றாங்க. ஸோ மேல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இது வந்து விக்கிபீடியா வெப்சைட்டோட இமேஜ் வித்தவுட் CSS அண்ட் JavaScript. ஜஸ்ட் HTML மட்டும் வச்சு பண்ணிருந்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு அது வந்து இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஆங்கர் டாக்ஸ் இதெல்லாம் கொடுத்து கீழே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எந்த ஒரு CSS ஸ்டைலிங்கும் இல்லாம இப்படிதான் வந்து உங்களுக்கு விக்கிபீடியா வெப்சைட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அதே CSS ஆட் பண்ண உடனே அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஸோ CSS வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைலிங்காகவே யூஸ் பண்றாங்க. வாட் யூ கேன் டூ வித் CSS வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியும், பேக்ரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், டெக்ஸ்டோட கலர்ஸ் வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அட்ஜஸ்ட் லே அவுட் அண்ட் ஸ்பேசிங். உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேசிங் வேணுமோ, லே அவுட் வேணுமோ அதெல்லாம் நீங்க உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். மேக் லே அவுட் வித் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட். இதெல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஃபிளெக்ஸ் பாக்ஸ்னா என்ன, கிரிட்னா என்ன, கார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஆட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ். உங்க வெப் பேஜ்ல வந்துட்டு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு CSS யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பெயிண்டிங்ஸ் அந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ கலர் ஆஃப் தி ஹவுஸ் நீங்க என்ன சூஸ் பண்றீங்க, வால் பெயிண்ட், வீட்டுக்கு வெளியே என்ன கலர் நீங்க கொடுக்க போறீங்க, வீட்டுக்குள்ள என்ன கலர், அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு என்ன கலர், அதுக்கப்புறம் உங்க டிசைன் தேவையானது எல்லாமே வந்து CSSல தான் வரும். ஸோ HTML வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சருக்காக மட்டுமே யூஸ் பண்றாங்க. அண்ட் CSS வந்து ஸ்டைலிங்காக யூஸ் பண்றாங்க. ஸோ CSS மட்டுமே யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியாது. பட் HTML யூஸ் பண்ணி மட்டுமே உங்களால ஒரு வெப்சைட் பண்ண முடியும். பட் அது சிம்பிளா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டைலிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம CSS வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ CSSல வந்து பேக்ரவுண்ட் கலர், ரவுண்டட் கார்னர்ஸ், உங்களுக்கு பட்டன்ஸ்லாம் வந்துட்டு ரவுண்டடா இருக்கணும் அப்படின்னா அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் அலைன்மெண்ட், இது மாதிரி பல விஷயத்தை வந்து நம்ம CSS பண்ணி ஸ்டைல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் JavaScript நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, JavaScript is the powerful language that makes web page interactive and dynamic by adding animations, ஃபார்ம் வேலிடேஷன், பாப்அப்ஸ் அண்ட் மோர். இது மாதிரி நீங்க உங்க பேஜ் வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க JavaScript வந்து கண்டிப்பா ஆட் பண்ணி ஆகணும். நம்ம JavaScript எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் டெக்ஸ்ட் அண்ட் கண்டென்ட், மாடிஃபை பேக்ரவுண்ட் அண்ட் கலர்ஸ், அட்ஜஸ்ட் லேஅவுட் அண்ட் விசிபிலிட்டி, கிரியேட் டைனமிக் லேஅவுட் வித் DOM மேனிபுலேஷன்,
ஆட் அனிமேஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்னால பாசிபிள். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு பெயிண்ட் எல்லாமே அடிச்சிட்டீங்க. இப்போ அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்விட்ச் போடுறீங்க, இல்லை ஏசி வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகணும்ல. ஸோ ஒர்க் ஆனால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம லைட் இப்போ ஆன் பண்ணோம்னா அந்த லைட் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கூகுள் வெப்சைட்டில் வந்து நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் அது எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குதுல்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் மூலியமாக தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஷோஸ் த இன்ஃபர்மேஷன் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி அதில் வந்து நிறைய ஈவெண்ட் ஹேண்ட்லிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இதான் ஒரு மெயின் விஷயம். ஹவு டஸ் இன்டர்நெட் ஒர்க், இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கிளைண்ட் சர்வர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பேஜில் எப்படி ரன் ஆகுது, அண்ட் அதோடைய ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம என் கூட கேளுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்லாம் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற என்ன ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from me.